சோ பாருங்க, பிரசன்னத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தமோ நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, எங்களோடு நீர் பேசும் இந்த வசனம் 100 மடங்கு பலனை கொண்டு வரட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை ஒருவராலையும் சொல்லவே முடியாது. அப்படி சொன்னாலும் அவர்களால முழுமையாக நிறைவேற்றவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன், உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனா மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, ஒண்ணு அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க, இல்ல நம்ம அவர்களை விட்டு போயிடுவோம். அது இயற்கையினுடைய நியதி. ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, இந்த உலகம் முடிகிற வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது வாக்குத்தத்தம். The presence of God is absolutely promise of God. தேவன் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறது அவர் ஏதோ ஒரு தத்துவம் அல்ல, கற்பனை அல்ல, அது வாக்குத்தத்தம். அப்ப தேவன் என்னோடு கூட வாசம் பண்ணுவதும், கர்த்தர் என்னோடு கூட வருவதும், என்னோடு கூட இருப்பதும் தெய்வம் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்களே உலக முடிவு பரியந்தமோ நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதாக நீர் என்னோடு கூட இரும் ஆண்டவரே என்று தைரியத்தோடு உரிமையோடு நம்ம கேட்கலாம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஒரு மகிமையின் நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அது என்னவா பாருங்க, கொலேசியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலேசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கி இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானால் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். என்னது? மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இயேசு வாசம் பண்ணுவதுதான் ரகசியம். மத்தேயு 28:20 வாசிக்கிறோம், உலகத்தின் முடிவு பரியந்தமோ நான் உங்களோடு இருப்பேன். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் நம்பிக்கையா சொல்றாரு. நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நங்கூர என்ன அப்படின்னா, இந்த இவ்வளவு பெரிய தெய்வம் இந்த மட்பாண்டமாகிய நமக்குள் வாசம் பண்ணுவதுதான் மகிமையின் நம்பிக்கை. இந்த காலை நேரத்துல பாருங்க, நம்ம சூழ்நிலை எல்லாம் நம்பிக்கை அற்று போகிறதாக இருக்கலாம், ஒண்ணுமே நடக்காதது மாதிரி இருக்கலாம், எல்லாமே சீர்குலைகிறது போல இருக்கலாம். ஆனா கவனிங்க, நமக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை என்ன அப்படின்னா, அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய அனுமதி இல்லாம, அவருடைய பெர்மிஷன் இல்லாம என் தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழவே விழாது. உங்களுக்கு வயசாகுது, முடி கொட்டுதுன்னா அது கூட யாருடைய பெர்மிஷனோட தான் செய்யுமா? கர்த்தருடைய பெர்மிஷனோட தான் நடக்கும். அதனால பாருங்க, என் தலையில இருக்கிற முடியெல்லாம் அவர் எண்ணி இருக்கிறார், என்னை உள்ளங்கைக்குள்ளாக வரைந்திருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டுல தெய்வத்தை கண்ணார கண்டவங்க செத்து போயிடுவாங்க அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு சிலுவையில மரித்து உயிரோடு எழும்பின பிறகு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஹோப் என்ன அப்படின்னா, அவர் எனக்குள் வாசம் பண்ணுவது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறது நம்மால உணர முடியுமா முடியாதா அப்படின்னா, உணர முடியும். எப்ப உணர முடியும்? எப்ப உணர முடியும் அப்படின்னா,
உன்னை எல்லாரும் ஒதுக்கும் போது, ரிஜெக்ஷன் உண்டாகும் போது, உன்னை விட்டு ஜனங்கள் தள்ளி நிற்கும் போது, நீங்க தனிமையாய் நிற்கும் போது, உன்னை உண்டாக்கினவர் உன்னோடு இருக்கிறார் என்கிறத அறிந்து கொள்ள முடியும். கையை மேல ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா.